சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. இதை சொல்லப்போனால் உன்னுடைய பிறப்பிலேயே இது உன்னுடைய தலையில் எழுதியது தான், இந்த இரண்டு விஷயமும். ஆனால் இது கிடைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. சொல்லப்போனால் ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஆனால் சரியான நேரத்திற்குத்தான் நான் உன் தலையில் எழுதிய இரண்டு நல்ல விஷயங்களை செய்யப் போகிறேன். அதுவும் இன்று இரவுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என்றால் பார், நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்று. ஆனால் ஒரு விஷயம், நீ நினைக்கிறாய் இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்கள் எனக்கு முன்னாடியே தரவில்லையே என்று நீ நினைக்கலாம். அது என்ன விஷயம் என்று தெரிந்தவுடன் இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏன் எனக்கு நீங்கள் முன்னாடியே தரவில்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் அதற்கு உபயோகப்பட வேண்டிய நேரம் இப்பொழுதுதான். இந்த நேரம்தான். இதை உனக்கு நான் தந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதை நான் சம்பந்தமே இல்லாமல் வேறொரு வாட்டி கொடுத்திருந்தேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறி போயிருக்கும். அதனால் சரியான நேரத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உன்னிடம் வந்து சேர்க்கிறேன். நிகழ்வுகள் நல்லபடியாக இருக்கும். நான் தரும் இந்த இரண்டு விஷயமுமே மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கும். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் அழிக்க முடியாத ஒரு இடத்தை இது பிடிக்கும். புரிகிறதா? எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்கு துணை நான் உண்டு. எப்பொழுதும் உனக்கு துணை நான் உண்டு. என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்வாய், நீங்கள் இருப்பதினால்தான் ஏதோ ஒரு அளவுக்காவது மாறும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் என்னிடம் இல்லை என்றால், தெய்வம் என்ற ஒன்று இல்லை என்றால், இந்த வாழ்க்கையை நான் எப்பொழுதோ என்னமோ செய்திருப்பேன். ஏதோ தெய்வம் எனக்கு அப்பப்போ வந்து இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் உணர்த்துவதனால்தான் நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்லது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று நீ சொல்வது கேட்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டுத்தான் இங்கு வந்திருக்கிறேன். என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ தோற்று போனாய். திரும்பவும் ஜெயிக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறாய். ஆனால் உன்னுடைய மனமானது எவ்வளவோ முயற்சி எடுத்தோம், எல்லா விஷயத்திலும் தோற்று போனோம், திரும்பியும் தோற்று போய்விடுவோமோ என்ற பயம் உனக்குள் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய தலையெழுத்தில் ஒரு விஷயத்தை நான் எழுதியிருக்கிறேன். அது உனக்கு தர வேண்டும் அல்லவா? உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு பிடித்த மாதிரி தர வேண்டும் அல்லவா? நீ ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்ற பொழுது மனதளவில் உடைந்து போனாய். ஆனால் இந்த விஷயம் மட்டும் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றால் மனதளவில் உடைந்தெல்லாம் போக மாட்டாய், துள்ளி குதிப்பாய். இது உன்னுடைய பிறப்பிலேயே எழுதின ஒரு விஷயம் உன்னுடைய தலையில். அது இப்பொழுது கிடைக்கப் போகிறது என்று. என்னவென்றால் தெரியுமா? காசுக்கும் பணத்துக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை பட்டாய். ஒன்று ரெண்டு கஷ்டங்கள் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்டது அனைத்துமே கஷ்டங்கள் தான். சிறு வயதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் அதிக கஷ்டங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிறந்ததிலிருந்து, நன்றாக நினைவு தெரிந்ததிலிருந்து பல கஷ்டங்களை படுகிறாய் பணத்தால். எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தை வைத்துதான் உன்னை மதிப்பீடு செய்கிறார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு விசேஷத்திற்கு போனால் கூட பணம் உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது, நீ என்ன நகை போட்டிருக்கிறாய், எந்த மாதிரியான ஆடையை உடுத்திருக்கிறாய் என்பதை தான் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னும் வளரவில்லை. மற்றவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வளரவில்லை. நான் இன்னொரு விஷயத்தையும் தான் கேட்கிறேன். எதற்கு மற்றவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்காக நீ ஓட வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தேவையோ அதற்காக நீ ஓடினால் மட்டுமே போதும். அடுத்தவர்கள் எதை நினைப்பார்களோ, அதை சொல்வார்களோ, இதை சொல்வார்களோ என்று நீ ஓட வேண்டாம். ஏனென்றால் அது ஒரு உண்மையான ஒரு ஓட்டமாக இருக்காது. அது ஒரு பிடித்த ஒரு விஷயத்தை நீ செய்வதாக இருக்காது. அதுவே உனக்கு ஒரு விஷயத்தை பிடித்து அதை செய்யும் பொழுது அதில் பல தோல்விகள் வந்தாலும், பல இன்னல்கள் வந்தாலும் நிச்சயமாக அது உன்னால் சந்தோஷமாக ஓட முடியும். மற்றவன் நினைக்கலாம் உன்னிடம் இவ்வளவு பணம் இருக்க வேண்டும், அவ்வளவு பணம் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அதுவே நீ அந்த பணத்தோடெல்லாம் அவனோடு பக்கத்தில் போய் நின்றால், அப்பொழுதும் இவள் எந்த வழியில் சம்பாதித்தாள், இவளுக்கு ஏது இவ்வளவு பணம் என்றுதான் கேட்பார்கள். நீ நேர்மையாக இருந்தாலும் அவர்கள் நினைக்கும் விஷயம் தவறானதாகத்தான் இருக்கும். அதனால் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், மற்றவர்கள் இவ்வளவு பணம் ஏன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், என்னுடைய உறவுகளிடமெல்லாம் இவ்வளவு பணம் இருக்கிறது, அவ்வளவு பணம் இருக்கிறது என்று நினைத்து நீ வருந்த வேண்டாம். அவரவர்களிடம் இருப்பது இருக்கட்டும். அவரவர்கள் செய்வதை அவர்கள் அனுபவித்துக் கொள்வார்கள். புரிகிறதா?
உன்னால் எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைத்து அதன் மூலமாக சாப்பிட்டு அதன் மூலமாக சேமித்து வைத்து அதன் மூலமாக வளர்ந்து வா. ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் நாட்கள் அனைத்தும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு சொல்லும். நீதான் அனைத்தும், நீதான் அனைத்திலும் பணக்காரி என்பதை. உன்னுடைய உறவுகளிலேயே நீ மட்டும்தான் கீழே இருந்தாய். எல்லோருமே வசதி வாய்ப்புகளோடு நன்றாகத்தான் இருக்கிறார்கள். இப்பொழுது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கீழே இருக்கிறாய். உன்னுடைய உறவுகளிலேயே நீ மட்டும்தான் கீழே இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய உறவுகளிலேயே நீதான் உயரப்போகிறாய் என்று சொன்னாலும் நம்ப முடியுமா? நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. நீ எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டு இருந்தாயோ, ஒரு கனவு கோட்டையில் இருந்தாயோ, அந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அழகாக மாறும். நீ நினைப்பது முற்றிலும், நீ இப்பொழுது என்ன நினைக்கிறாய், இந்த மாதிரி வாழ வேண்டும் அந்த மாதிரியான வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் பார், அது நடக்கும். ஆனால் சில சமயம் உன்னுடைய எண்ணங்கள் தோன்றுகிறதல்லவா, இந்த ஒரு விஷயம் நடக்காது அந்த ஒரு விஷயம் நடக்காது என்பது. அது போன்ற எண்ணங்களை மாற்றிக்கொண்டு எல்லா விஷயமும் எனக்கு நன்றாக நடக்கும் என்று நீ நினைத்து பார். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரும் என்று. நல்லதை நினையுங்கள், வாழ்க்கையில் பல நல்லது நடக்கும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். ஒரு விஷயமானது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பணத்தை சம்பாதிக்க போகிறாய். முக்கியமாக அடுத்தது, உன்னுடைய உறவுகளிலேயே நீ மட்டும்தான் பணம் இல்லாமல் வாடி கிடந்தாய். ஆனால் இப்பொழுது உன்னுடைய உறவுகளிலேயே நீதான் மிகப்பெரிய ஒரு ஆளாகவும் மாறப்போகிறாய். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் சம்பாதிப்பது மூலமாகவும் உனக்கு நான் தரப்போகும் பரிசின் மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ அடையப் போகிறாய். இன்னொரு விஷயம் என்னவென்றால் தைரியம். இதுவரைக்கும் தைரியமே இல்லாமல் இருந்தாய். பணமும் உனக்கு வந்த பிறகு தைரியம் வர ஆரம்பித்துவிடும். பணம் பார்த்த உடனேயே எல்லாமே சாதிக்கலாம், யார் நம்ம என்ன சொல்வார் என்று ஒரு தைரியம் வந்து எல்லா விஷயத்திலையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறிவிடுவாய். இதுவரைக்கும் பயம் பயம் என்று வாழ்ந்து கொண்ட இருந்த என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் பயத்திற்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. எப்பொழுதும் தைரியமாக எல்லா விஷயத்தையும் சுதாரிப்பாக செய்யும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் தரப்போகிறேன். பணம் மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் பலத்தையும் பதட்டத்தையும் குழப்பத்தையும் தருவது. பணம் இருந்தால் தைரியமாக இருக்கலாம், பணம் இல்லை என்றால் பயத்தோடு தான் இருக்க வேண்டும். முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் பணம் இல்லாமல் இருக்கிறாய், அதை வைத்து எல்லோரும் கேலி கிண்டல்கள் செய்கிறார்கள் அல்லவா, உன்னை மதிக்கவே இல்லை அல்லவா, அதையெல்லாம் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தை முதலில் தருகிறேன். அதை எப்படி உனக்கு எல்லா விஷயத்திற்கும் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை நான் அடுத்தது பயமே இல்லாத வாழ்க்கையை தருகிறேன். உன்னுடைய சிறு வயதில் இதுவரைக்குமே இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்கும் வரைக்குமே பணமில்லை, பயம்தான் இருக்கிறது. இன்னும் இன்று இரவுக்குள்ளேயே பணமும் வரும், பயமும் போகும். பணம் வரும், பயம் போகும். இப்பொழுது எப்படி இருக்கிறாய்? பணம் இல்லை, பயம் இருக்கிறது. இன்று இரவுக்குள் பணம் வரும், பயம் போகும். புரிகிறதா? அதனால் உன்னுடைய வாழ்வில் முழுவதுமாக நான் இருந்து உனக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ செய்து கொண்டு இருக்கிறேன். காலம் நிச்சயமாக அனைத்திற்கும் பதில் சொல்லும். உன்னை தேவையே இல்லாமல் அசிங்கப்படுத்தியவர்களுக்கும் பதில் சொல்லும். அந்த இடத்தில் அசிங்கப்பட்டு தெய்வத்திடம் என்னை ஏன் இப்படியெல்லாம் வைத்திருக்கிறாய் என்று கேள்வி கேட்ட உனக்கும் நல்ல பதிலை சொல்லும். கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும். ஒரே ஒரு விஷயம், எல்லாமே சரி செய்யும் தெய்வம் என்று நம்பு, உன் வாழ்க்கை மாறும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இதில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். கஷ்டம் வந்தால் தெய்வம் இல்லை என்று நினைக்காதீர்கள். சந்தோஷம் வந்தால்தான் தெய்வம் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் தெய்வம் உங்களோடு தான் இருக்கிறது. எல்லாம் மாறும், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.